ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் புஷ்பாஸ் விலாக். இன்றைக்கி வந்து அத்திக்காய் பலகாரம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் நான் எடுத்துருக்கேங்க. உளுந்து ஒரு 2 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சுக்கலாம். கிராம் கணக்கில் சொல்லும்போது ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்தோம். நல்லா ஊறினதுக்கப்புறம் உளுந்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கட்டி பதத்தில் அரைக்கணும். அதனால் கிரைண்டரில் அரைச்சா கொஞ்சம் தண்ணி ஆகிடும். மிக்சிலே நம்ம வந்து கட்டியாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, நிறைய வேண்டாம். ஏன்னா இது நம்ம ஸ்வீட்டில் தான் பண்ண போகிறோம். அதனால் உப்பு அதிகமாக தேவையில்லை. நல்லா மாவு வந்து அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு கட்டியான பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டோம். ஒரு கடாய் எடுத்து கடாயில் அந்த அத்திக்காய் பலகாரம் போண்டா மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போடுவோம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. எந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சிருக்கோம் பாருங்கள். நம்ம வடை மாவு அரைக்கிறோம் இல்லைங்களா, அதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். நம்ம போண்டாவுக்கெல்லாம் உளுந்தம் போண்டா போடுவோம்ல, அந்தளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 2 கப்பாக பிரிச்சுக்கிட்டேன். ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்தோம். என்னென்னா ஒரே கப்பில் இருக்கும்போது எல்லாம் ஒன்றா இருக்கும்போது சரியாக ஊறாதுங்கிறதுக்காக 2 கப்பில் பாதி பாதியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. இது வந்து உளுந்தம் போண்டா தான், பால் பணியாரம்னு சொல்லுவாங்க. இது குட்டி குட்டியாக அத்திக்காய் மாதிரி சைஸில் இருக்கனால அத்திக்காய் பலகாரம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம இதில் வந்து ஒரு 7, 8 அளவுக்கு போடலாம். அதிகமாக இருந்தாலும் ஒன்றுக்குள்ள ஒன்று சேர்ந்துரும். அதனால் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக வேகட்டும். இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சாலும் மேலே எல்லாம் வெந்துடும். தோல் எல்லாம் செவந்து போயிட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியமாக வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இது நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் ஹெல்த்து. நம்ம தேங்காய் பாலில் தான் ஊற வைக்கிறோம். அதனால் நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் பால் இல்லைனா பசும்பால் வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக காய்ச்சி அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மிதமான சூடு, ரொம்ப சூடாக போடக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இந்த உளுந்தம் போண்டா வந்து எடுத்த உடனே கூட நம்ம அந்த எண்ணெய்லாம் வடித்த உடனே எடுத்து அந்த பாலில் நம்ம ஊற வச்சிடலாம். இன்னும் வந்து நமக்கு வேகலை. நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். நான் வந்து கேஸ்லேயும் வைக்கல, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா கேஸில் வச்சா கொஞ்சம் சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணும். கொஞ்சம் ஹையாக வச்சாலும் செவந்துரும், உள்ளே வேகாமல் இருக்கும். நம்ம வடை போண்டான்னா பரவாயில்ல, முறுமுறுப்பாக இருக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப வெந்துட்டாலும் அந்த டேஸ்ட்டு வராது நமக்கு. இந்த அளவுக்கு லேசாக ப்ரௌனிஷாக வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அப்படியே எடுத்து நம்ம பாலில் போட்டோம்னா எண்ணெய் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெயும் சேர்ந்து அந்த பாலில் இருந்ததுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. மீதம் உள்ள மாவையும் அந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கலாம் அத்திக்காய் போல். அந்த பாலில் வந்து நான் 2 ஏலக்காவை அப்படியே உடச்சி போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஏலக்காய் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி போட்டால் சில பேருக்கு பிடிக்காது. அதனால் சும்மா லைட்டாக வாசனைக்காக. சர்க்கரை நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். நான் ரொம்ப ஸ்வீட் வேண்டான்னுட்டு. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஸ்வீட் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஒட்டாமல் இருக்குது. நல்லா அதில் போட்டு எடுத்துக்கலாம். போட்ட உடனே சாப்பிட்டாலும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. முறுமுறுப்பாக ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா ஊறி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளதை எல்லாத்தையும் ஊற வச்சுக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு அத்திக்காய் பலகாரம், பால் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ, பாய்.